ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குயின் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி வாழைத்தண்டு குழம்பு வச்சுறாங்க. வாழைத்தண்டு இருந்தால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்துங்க சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் இந்த சைஸுக்கு எல்லாம் கட் பண்ணிடுங்க. தண்டும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கு தேவையானது பச்சை மிளகா 2, வரமிளகா 2ங்க, கருவேப்பிலை எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டேங்க. சுத்தமாக ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க. 4 வெங்காயம், 2 பல் பூண்டுங்க, மஞ்சத்தூள், ஜீரகம் 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டுக்கலாங்க. விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனுங்க போட்டு நல்லா ஒரு விசில் விட்டிங்கனாலே போதுங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. 2 தக்காளி பெரிய தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுங்க. மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நாம் இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. வெங்காயம், தக்காளி, தண்டு, தேங்காய் வந்துங்க ஒரு மிக்சியில் போட்டுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய்ங்க. அதோட நம்ம சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு அது கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். இது 2 விசில் வந்துருச்சுங்க பருப்பும். அதை எடுத்து வேறு அடுப்பில் மாற்றிட்டு ஒரு வாணலி வச்சுங்க. வாணலி சூடானோன்னே ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் வந்துங்க ஒரு 3 டீஸ்பூன் விட்டுக்கிறேங்க. அதில் கடுகு உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கடுகு, வரமிளகா 2, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை ஒரு கீத்து போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயங்க, அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இல்லை நீங்கள் வெறும் சின்ன வெங்காயமே போட்டாலும் நல்லா இருக்குங்க. நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. தக்காளி 2 கட் பண்ணி வச்சதில் ஒன்று வந்து அரைக்கிறது பருப்புக்குள்ளே போட்டோங்க, ஒன்று இதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கின பிறகு ஃப்ளேம் வந்து இப்போ பெருசாகவே வச்சுக்கலாங்க. தண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரே ஒரு தண்டுங்க, 10 ரூபா தண்டு வாங்கியிருந்தேங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டுங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. வாழைத்தண்டு வந்துங்க தோலை நீக்கி அறுத்து தண்ணியிலையும் கொஞ்சம் மோரும் கலந்துக்கணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தண்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக உப்பு போடாதீங்க, அளவாக உப்பு போட்டுக்குங்க. 10 நிமிஷம் மூடி வச்சோம்னாலே தண்டு வெந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பருப்பு வெந்ததையும் எடுத்து விசில் அடங்கின பிறகு அதை எடுத்து கடைஞ்சிட்டு வந்து குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. அதுலேயே நல்லா மசிச்சுட்டு வந்துருச்சுங்க. ஆனாலும் மத்து வச்சு ஒரு சுற்றி விட்டோம்னா போதுங்க, நல்லா கடைஞ்சிருங்க. இந்தளவுக்கு தாங்க, இது வேணால் போதுங்க. அதை எடுத்து தண்டுக்குள்ளே ஊற்றிடலாங்க. வாழைத்தண்டுக்குள்ளே ஊற்றிடலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விடணுங்க. பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு வந்துங்க சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க, சிறுநீரக கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்லங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ்க்கு நல்லது. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா தளப்பலான்னு கொதிக்குதுங்க. இந்த மாதிரி அளவுக்கு கொதிக்கணுங்க. அப்போ நான் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா கம்மன்னு வாசனையாக வருங்க. நாம் எந்த சமையல் பண்ணும்போதும் என்ன சொல்லிக்கங்க, அன்போடையும் பாசத்தோடையும் பண்ணால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்போவுமே பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே தாங்க செய்வேன். ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவி
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது வாழைத்தண்டில் வந்துங்க பெரிய வாழைத்தண்டாக வாங்கிட்டு வந்தாங்களா, அதில் கொஞ்சம் மீதி இருந்ததுங்க. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சா சூப் பண்ணிடலான்ட்டு ஆயில் ஒரு டீஸ்பூன் விட்டுட்டு வெங்காயங்க, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிவிட்டுங்க. நல்லா வெங்காயம் வந்துங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வேகட்டுங்க. நல்லா பொன்னிறமாக ஆனோன்னே பூண்டு வந்துங்க ஒரு 3 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன். 2 பச்சை மிளகா தட்டி போட்டுக்கிறேங்க. கட் பண்ணி லைட்டாக தட்டி போட்டுருங்க மத்தில். அதுக்கப்புறம் தண்டு வந்துங்க கொஞ்சம் ஒரு கைப்பிடி தண்டு இருந்ததுங்க, அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு, நான் எப்பவுமே வாழைத்தண்டு செய்யும்போது 1 கிலோ குழம்பு எது பண்ணாலுமே ஜீரகத்தூள் 1 ஸ்பூனுங்க, கொஞ்சம் சூப்பும் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோங்க. சோம்பு தூள் இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுங்க. நான் சோம்பாக இருக்கிறனால அதை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகம், சோம்பு, கரம் மசாலா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு தடவை செஞ்சு குடிச்சு பாருங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நம்ம தண்ணி வடிகட்டினா அது வெந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு தண்டு நல்லா வெந்த பிறகுங்க, தண்ணி பற்றலைன்னா இன்னும் 1 டம்ளர் கூட ஊற்றலாங்க. நான் முதல்ல 1 டம்ளர் ஊற்றிட்டேங்க. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரணுங்க. அந்த தண்டோட சாரெல்லாம் நல்லா இறங்கும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. முதல்ல 1 டம்ளர், இப்போ 1 டம்ளர் ஊற்றி நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டுங்க, ஜல்லடை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் ரசம் வடிகட்டுறதுக்கு இது மாதிரி எல்லாம் வடிகட்டுறதுக்குன்னே ஜல்லடை ஒன்று வாங்கி வச்சுருக்குறேங்க. நல்லா பார்த்திங்களா, தலப்பலான்னு நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா ஓரளவுக்கு சுண்டி வரணுங்க. நல்லா நான் 10 நிமிஷம் விட்ருவேங்க. காயும் வெந்துடுச்சுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வடிகட்டிடலாங்க. வடிகட்டிட்டு அந்த தண்டு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற விட்டிங்கன்னா போதுங்க. அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்டு அரைச்சிட்டு வந்து அதையும் நல்லா ஜல்லடை வச்சு சாரை மட்டும் எடுத்துக்கணுங்க. மிக்சியில் அரைச்சிட்டு வந்துங்க, நல்லா கரண்டி வச்சு ஜல்லடையில் அமுத்தினீங்கன்னா பூரா சாறு பூரா கீழே இறங்கிக்கிங்க. தண்டோட சாறு பூரா இறங்கிக்கிங்க. தண்டு அரைக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நான் இந்த மிக்சியில் இருந்த தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் ஊற்றினேன். கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோணுங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகு தூளும், சால்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி தலையும் நல்லா கலக்கி விட்டுட்டு குடிச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. வாழைத்தண்டு குழம்பு, வாழைத்தண்டு சூப். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பெல் பட்டனை மெயினாக கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹை பட்டனை தட்டிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.